குட் மார்னிங் சில்ட்ரன். த கிஃப்ட் லெசன் படித்தோம் இல்லையா, அதோட எவாலுவேஷன் பாருங்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். த ரிச் மேன் ஷவுட்டட் அட் த பெக்கர். த ரிச் மேன் ஷவுட்டட் அட் தி பெக்கர். ரிச் மேன் என்ன பண்ணான்? பெக்கர்கிட்ட கத்துனான், வெளில போ அப்படின்னு. ஸோ ஷவுட்டட், SHOUTED, shouted. A man in dashed clothes stopped near him. A man in dashed clothes stopped near him. Shabby clothes. என்ன clothes? Shabby clothes. அடுத்தது பாருங்க. The hut was very small. The hut was very small. கலியன் அந்த பெக்கருக்கு ஹெல்ப் பண்ணார் இல்லையா, அவர் ஒர்க்டு இன் எ ஃபார்ம், பக்கத்தில் இருக்கிற ஒரு வயலில் வேலை செஞ்சார். த ஓல்டு மேன் ஹெல்ப்டு டேஷ் அண்ட் டேஷ் புவர் அண்ட் நீடி. யார்? ரொம்ப வசதி குறைவாக இருக்கிறவங்களுக்கும் ஏழைகளுக்கும் அவர் ஹெல்ப் பண்ணார். இப்போ மேட்ச் தி ஃபாலோவிங் பாருங்கள். கொஞ்சம் சென்சிபிளாக யோசிச்சு பார்க்கணும் எது எதோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு. கார்டன் எப்படி இருந்தது? அவங்க வீட்டு கார்டன் எப்படி இருந்தது? நல்ல வெல் மெயின்டைன்டு கார்டனாக இருந்தது. ஸோ கார்டன் வெல் மெயின்டைன்டு. ஒன்று. ட்ராஷ் கேன். ட்ராஷ் கேனில் அந்த ஒரு அம்மா வந்து என்ன கொண்டு வந்து போட்டாங்க? வேஸ்டட் ஃபுட் கொண்டு வந்து போட்டாங்க. நெக்ஸ்ட், ஓல்டு மேன். அந்த ஓல்டு மேன் எப்படி இருந்தார்? ஹங்க்ரி அண்ட் டயர்டு. ஃபோர்த்து ஒன், ஹட். அந்த ஹட் பற்றி இங்கே என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். வெரி ஸ்மால் அண்டு அர்த்தன் பாட், ரெண்டு தான் கொடுத்துருக்கு. அதில் ஹட்டுக்கு பொருத்தமாக இருக்கிறது வெரி ஸ்மால். க்ரூவல், கஞ்சி. கஞ்சி அவள் எதில் கொடுத்தா? எதுலேருந்து எடுத்து கொடுத்தா? அர்த்தன் பாட், ஒரு மண் பானையிலேருந்து எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை சம்மந்தமாக யோசித்து பார்த்து இதை பொருத்தணும். ஓகேவா? அடுத்தது, ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸ். அது பாருங்கள். How did the rich man maintain his house? The rich man maintained his house luxurious. ரொம்ப ஆடம்பரமாக அவங்க வீடு அவன் வச்சுருந்தான். வித் a beautiful garden in front of the house. ஒரு பியூட்டிஃபுல் கார்டன் வேறு வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான். That rich man maintained his house luxurious with a beautiful garden in it. அடுத்தது பாருங்கள். ரெண்டாவது கேள்வி, வேர் வாஸ் த ஓல்டு மேன் ஸ்லீப்பிங்? அந்த ஓல்டு மேன் சாப்பாடு கிடைக்காம எங்கே போய் படுத்திருந்தாரு? எங்கே போய் படுத்துட்டு இருந்தாரு? ஒரு மரத்துக்கு கீழே படுத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா? ஒரு மரத்துக்கு கீழே படுத்துட்டு இருந்தார். The old man slept under a tree. The old man slept under a tree. What was the dish served to the old man? என்ன சாப்பிட கொடுத்தாங்க அந்த கலியன் வீட்டில்? அவருக்கு என்ன சாப்பிட கொடுத்தாங்க? கொஞ்சம் கஞ்சி கொடுத்தாங்க இல்லையா? The dish served to the old man was gruel. The dish served to the old man was gruel. அப்படி இல்லைன்னா gruel was served to the old man அப்படின்னு நம்ம எழுதலாம். The dish served to the old man was gruel. ஒரு earthen potலேருந்து எடுத்து gruel கொடுத்தாங்க, கஞ்சி கொடுத்தாங்க. Why did the old man needed someone? எதுக்காக அவருக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் தேவைப்பட்டாங்க அப்படின்னு கேட்டால், he needed someone to take care of his wealth and service after him. He needed someone to take care of his wealth and service after him. அதாவது அவன் நிறைய பணம் வச்சுருந்தான். அதை வச்சு அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்? இல்லாதவங்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தான். யாருக்கு என்ன மாதிரியான உதவி வேணுமோ அதை பண்ணிகிட்டு இருந்தான். இப்போது அவங்க ஒய்ஃபும் குழந்தையும் பையனும் இறந்து போன பிறகு அவர் தனியாகவே அந்த ஒர்க்கை செஞ்சிகிட்டு இருந்தார். பட் இப்போ அவருக்கு யாராவது ஒருத்தவங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. எதுக்காக அப்படின்னா, இந்த சர்வீஸை கண்டினியூ பண்ணணும், அவரோட பணத்தை பார்த்துக்கணும். He needed someone to take care of his wealth, அவருடைய சொத்துக்களை பாதுகாக்கவும், and service after him, and to do service after him, and to do service after him. அவனுக்கு அப்புறம்
சர்வீஸை கண்டினியூ பண்ணுறதுக்கும் அவனுக்கு ஆள் வேணும். டேக் கேர் ஆஃப் ஹிஸ் வெல்த் அண்ட் சர்வீஸ், அந்த சேவையை தொடர்றதுக்கு ஆள் தேவைப்பட்டது. ஹவு டிட் த ஓல்டு மேன் டிஸ்கியூஸ்னா மார்வேடம் போட்டுக்கிறது, டிஸ்கியூஸ் ஹிம்செல்ஃப். இங்கே கொஸ்டின் மார்க் இருக்குது. ஹவு டிட் த ஓல்டு மேன் டிஸ்கியூஸ் himself? The old man disguised himself as a beggar. The old man disguised himself as a beggar. beggar மாதிரி வேஷம் போட்டுட்டான். ஓகேவா சில்ட்ரன்? இந்த 5 கொஷின்ஸும் நாளைக்கு நீங்கள் எனக்கு எழுதி அனுப்புங்க, படிச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு வரும். ஓகேவா?